வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து மட்டன் கீமா வடை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கைமா வந்து எலும்பு இல்லாமல் மட்டனை வந்து கைமா பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ நான் மட்டன் கைமாவை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வாஷ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இதை வந்து எப்படி வாஷ் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வாட்டரை பிடிச்சி ஃபஸ்ட்டு அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஒரு கரண்டியோ அல்லது ஏதோ ஒரு ஸ்பூனோ வச்சு லைட்டாக கிளறி விடணும். அப்புறம் கிளறி விட்டுட்டு ஏதாவது ஒரு நெட்டு கிளாத்து ஒரு ஜல்லடை இது இருந்துச்சுன்னா, நெட்டு கிளாத் இருந்தால் தான் வந்து நம்ம கைமா வந்து வெளியே போகாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்தை எடுத்து சுத்தமான கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி நான் தண்ணியை வடிச்சிருக்கேன் சிங்கில் வச்சு. பாருங்கள், இப்போது என்ன பண்ணணும்னா அது வந்து கீழே விழாமல் கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து கஷ்டம் பார்க்காம இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், கைமாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் கைஸ், இதுக்கு வந்து நான் என்ன பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க வெயிலில். கைமா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கைமா மஞ்சள் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு, அப்புறமா மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள். நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ வந்து தனியா பவுடர் போடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு தனியா பவுடர் வந்து கம்மியாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. இந்த வடை பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆனது, அவ்வளோதான். பாருங்கள், கரம் மசாலா பவுடர் நீங்கள் வீட்டில் இருக்க கரம் மசாலா கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடையில் வாங்கின கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எவ்வளோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த மட்டன் கைமாக்கு வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலையை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணுவோம், அது தேவையில்லை. நான் வந்து கடலை மாவு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பொட்டுக்கடலை நான் வந்து கடலை மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை மாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்து கடலை வந்து பொடி பண்ணி ஒன்று பாதியாக அரைச்சி இதில் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. நான் வந்து கடலை மாவு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் முறுவலாகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள், தனியா பவுடர், கரம் மசாலா, அப்புறம் உப்பு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அதிகமாக போடாதீங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இதோட முக்கியமான இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கைமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த வடை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ தைரியமாக கைஸ் இது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா ஊறி அந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு உங்களுக்கு எந்த எண்ணெயில் வந்து பொரிக்கணுமோ அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், டீப் ஃப்ரை தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு
சின்னதா ஒரு குவாண்டிட்டியா எடுத்து இந்த மாதிரி கையில அழகா உருண்டை பண்ணி அதை தட்டையா பண்ணி இந்த மாதிரி பாருங்க. இதை வந்து வடையா நம்ம போட போறோம். ஸோ அனல் வந்து பார்த்துக்கோங்க, மீடியம்ல இருக்கணும். ஓவர் ஹைல இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும், உள்ள வேகாமையே வந்து தீஞ்சு போயிடும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா சிம்மில் இருந்து மீடியம் லெவல்ல இருந்தாவே ஓகே. ஸோ மீடியம்ல தான் வந்து ஃப்ளேம் இருக்கணும், அதை மட்டும் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, நான் இப்போ வடையை தட்டி போடுறேன். ப்ளீஸ் கைஸ் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப கறியை விடாதீங்க, கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், ஹையில் வைக்காதீங்க. ஸோ அப்படியே திருப்பி விடுங்க லைட்டாக, அடி பிடிக்காமல். நல்ல கடாயில் நல்ல இது வந்து எப்படின்னா இந்த கடாய் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, நீங்கள் நல்ல ஆழமாக இருக்க மாதிரி நல்ல அந்த ஷேப்பாக ஒரு கடாய் இருக்கும் பாருங்கள், அதில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அது குக் ஆகும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். 1/2 ஹவரில் நீங்கள் இதை குக் பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பருப்பு குழம்பு, ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். இது நான் வந்து லெமன் ரைஸ் அப்புறம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பாருங்கள், எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் டிஷ்யூ டவலில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதை எடுத்துரும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ப்ளீஸ் கைஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ கைஸ், பாய்.